بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عاملة ناصبة تصلى نارا حامية صدق الله مولانا அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அன்பு தக்வாவை பணிபுரிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பா என்பதற்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஏப்ரல் மாதம், ஜூன், ஜூலை மாதங்களில் அதற்கு முகமதுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சில முக்கியமான தகவல்களை முன்வைக்க முயற்சி எடுத்தோம். இது அந்த தொடரில் 4வது உட்பாடாக இருக்கும். இது அதற்கு முகமதுல்லாஹ் அவர்களுடைய இறுதி பொறுப்பாளர்களாக கருதுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துடன் தொடர்புள்ள உமர் அவர்கள் நபி அவர்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் அவர்களை இந்த தீனை சேர்த்துக் கொண்டார். 27 வருடத்தில் அவர்களுடைய வயது 27 வருடமாக இருக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். குர்ஆனும் அவர்களும் மிக நெருங்கிய தொடர்புள்ளதாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அவர்களுக்கு துஆ செய்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நபி அவர்களுடைய மௌத்திலே இந்த காலம் 27 வயதிலிருந்து ஆரம்பித்த இந்த சிறப்பான பயணத்தை நபி அவர்களுடைய வஃபாத் வரக்கூடிய நேரத்தில் அதற்கு உமர் அவர்கள் குர்ஆனையும் மரணம் செய்திருந்தார்கள். ஏராளமான விடயங்கள் அவர்கள் சொல்லுவதை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்த அந்த அடிப்படைகளை நாம் முந்தைய குத்பாக்களில் கேட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு அவர்கள் எப்படி இணைந்திருந்தார்கள், அவர்களுக்கு எப்படி தொடர்பு இருந்தது, அவர்கள் நபி அவர்களுடைய அனைத்து யுத்தங்களிலும் பங்கு பெற்றார்கள், அவர்களுடைய கிராமத்துடைய காலத்தை எப்படி கழித்தார்கள் போன்ற மிக முக்கியமான குறிப்புகளை முன்வைப்போம். கனிவான சமூகத்திலே கிடையாதே உமரது வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது படிப்பனையாக இருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய ஜாமியத்துடைய காலம். இரண்டாவது, அவர்களுடைய இஸ்லாமிய பயணம் 36 வருடம். இந்த 36 வருடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்திருந்த அந்த பொன்னான சிறப்பான பக்கத்து மதீனா வாழ்க்கையில் அமைந்த அந்த சிறப்பான நாள். அது சுமார் 17 வருடம் அவர்களுடைய நபியவர்களுடன் சேர்ந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அது அவர்களுக்கு நசிபாக்கினார். அந்த பக்கத்து வாழ்க்கையிலும் மதீனத்து வாழ்க்கையிலும் அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த சேவைகள் ஏராளம். இன்னொரு கட்டம் அவர்களுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வஃபாத்துடைய அந்த காலத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடன் 2 வருடம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய கிலாஃபத்துடைய காலத்தில் அவர்கள் அமீருல் முஃமினீனாக கலீஃபாவாக ஆட்சி செய்யும் அந்த காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவருடைய நெருக்கத்துடன் ஒரு அன்புடனும் அந்த அமீருக்கு வழிபட்டு அவர்கள் நடந்த விதம் இது இன்றைய வாலிப உலமாக்களுக்கும் இன்றைய சமூகத்துக்கும் ஒரு நிர்வாகத்துக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாகும். இறுதி அவர்களுடைய காலம் தன்னுடைய கிலாஃபத்துடைய காலம். தான் பதவிக்கு வந்த காலத்தில் இருந்து தன்னுடைய மௌத் வரைக்கும் உள்ள காலம். இப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையை 4ஆம் வகுப்பில் நாம் இதை கவனமாக படிக்கலாம். பாவத்தில் வாழ்ந்து தௌபா செய்வது 4 பேருக்கு இந்த ரமலானுடைய வாரம் உமர் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை படிப்படியாக அமைந்தது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், திரும்பவும் வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரும் பாவத்தை நாடி வந்தார்.
மீண்டும் அவருக்கு சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சில வழிகளை காட்டக்கூடிய நேரத்தில் தான் இருக்கும் அந்த நிலையிலிருந்து மாறிக்கொள்வதை மிகவும் பிரதானமாக இருக்கும். பலரும் இந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை மாறுதல் அவர்களுக்கு வெற்றியாக, அவர்களுக்கு இலட்சமாக, அவர்களின் காரணத்தினால் நிச்சயமளித்த மக்களுடைய வாழ்க்கையில திருத்தப்படுவதற்கு அது காரணமாக அமைந்தது. அப்படிதான் ஒரு குடிபோடு இருந்தவர் மாறினார், திரும்பினார், பௌராசினார், ஹத்திஸாக மாறினார், உஸ்தாதாக மாறினார், பெரும் குருவாவுடைய சத்தத்த மனிதராக மாறினார், முஜாமிதாக மாறினார். வாழ்க்கைக்கு மீறாக ரஹ்மத்துல்லாஹ் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். சஹாபாக்கள் ஏராளமானவர்கள் அதற்கு வழி உங்கள் போர்வெடுத்து சஹாபாக்களுக்கு எதிராக வந்தவர் அதற்கு வழியில் எதிராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பேர் பெறுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விளக்கியதா என்று அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வாழ்கின்ற நிலை ஒன்றை அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடியவர்கள் ஒரு வாழ்க்கை பயன்படுத்துவார்கள் தமிழர்கள் செய்திருவா. அறுபதாயிரம் மக்களுக்கு மத்தியில் துணிச்சலுடன் அந்த உயிரை குறைந்ததற்கு தைரியமானவர் தான் அரசின் பதில் எல்லாம் அவர்கள் ஒரு வேலையில் அவர்களுடைய ஒரு சாண அளவு நிலைமையில் இடம் இருக்கவில்லை. ஒன்றை வாழ் வெற்றி அதை அம்பு அவர்களை நுழைத்துக் கொண்டு போயிருக்கும், ஈர்த்தி அவர்களை குத்திருக்கும். இந்த மூலம் இல்லாத உடலில் ஒரு சாண அளவை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்திற்கு வழியில் அவர்கள் வீட்டிலே நம்பிக்கையில நின்று அவர்கள் 60,000 படை வரக்கூடிய நிலத்திற்கு நான் தனித்திருந்து போராமல் இருக்கின்ற துணிச்சலுடன் அவர்கள் முன்னேறினார்கள். அவர்கள் யார் ஒரு நிலத்தில் சாவாக்கள் எதிராக வந்திருந்தனர். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவ்வளவு உயர்வை செய்துள்ளா அல்லாவுடைய வாழாக அல்லா பார்த்திருக்கிறான். உலகத்துடைய வரலாறு பரவி பார்க்கிறோம். இந்த சமகாலத்தில் வாழக்கூடிய ஏராளமான லண்டனை சேர்ந்து, அமெரிக்காவை சேர்ந்து, ஜெர்மனியை சேர்ந்து, பிரான்சை சேர்ந்து, ஹாலந்தை சேர்ந்து, பெல்ஜியத்தை சேர்ந்து, ஆப்பிரிக்காவுடைய நாடுகளை சேர்ந்து, ஆசியாவுடைய ஜப்பானையும் சிங்கப்பூரையும் மற்ற இளைஞர்களையும் சேர்ந்து ஏராளமானவர்கள் உலகத்துடைய கிராமப்புறத்தில் வாழக்கூடியவர்கள் தெரிந்துகிறார்கள், பரவாசிக்கிறார்கள். உடனடியாக முஸ்லிம்களுக்கும் நான் அநியாயம் செய்வதற்கு திட்டத்தை கொண்டிருந்தேன் என்று அவர்கள் குர்ஆனை ஓதுகளும் அதை ஆழமாக சிந்திக்கவுடன் சில நல்ல மனிதர்களை காணுகளும் பூர்வமான சாதத்தை நல்லடியார்களுடன் சுயநலத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தும். என்னுடைய ஒரு நண்பர் அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், அவர் ஒரு பாடகர், நல்ல ஒரு மியூசிஷியன், அவர் மியூசிக்கிலே இருந்தவர். 17 வயதில் அல்லாஹ் அவருக்கு நூதனமான முறையில் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினார். அவருடைய வாழ்க்கையை மாற்றம் இன்று அவர் ஒவ்வொரு குழந்தைகளை பெற்றிருக்கிறார். அனைவர்களும் ஆசிக்கிறார் இருக்கிறார். குர்ஆனை மரணம் செய்கிறார். குழந்தைகள் குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார்கள். வீடு இருப்புடைய சூழல் வாழ்ந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய நிச்சயத்தை கொண்ட அந்த பெரிய அமெரிக்கிறது அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. என்னுடன் இன்னொருவர் படைத்தார். வியாஸ் என்ற பெயர் ஆரம்ப காலத்தில் அவர்களும் கொண்டாடுகிறோம். அவருடைய வாழ்க்கை அந்த இஸ்லாத்துக்கு வரவில்லை, இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று அவர் கவலைப்படுவார். அப்துல்லா என்ற ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அவருடைய அந்த நாம் பேரா இருக்கும் இடத்துல விஸ்வாசம் வைத்துக் கொண்டிருந்தோம். அப்துல்லா மேலக்கடை வைத்திருக்கிறது என்று கேட்டார். ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். நான் இந்த விஸ்வாசத்தை வைக்கிற காரணத்தினால் வந்திருக்கிறார். மகளின் இல்லத்தின் மீது அவர்களுக்கு உள்ளவர் ஒரு பெண்மணி, ஒரு சகோதரர், ஒரு நண்பர் பெருது கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்தேன். அந்த பெருமையுடைய அந்த காட்சியை பார்த்தேன். சாப்பை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கிறது. அல்லாத தொடர்புகள் இதாயத்திற்கு அல்லாவுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் ஏராளமான மக்களுக்கு இதாயத்தை பார்க்கிறார். உலக
உலகத்தில் வாழக்கூடிய ஏராளமான இடங்களை பார்க்கிறோம். அதை கல்லறை சென்றார்கள், அந்த லண்டனை சென்றிருக்கிறார்கள், அந்த பிரான்சை சென்றிருக்கிறார்கள், அதை ஆஸ்திரேலியாவை சென்றிருக்கிறார்கள், அது பெல்ஜியத்தை சென்றிருக்கிறார்கள், அது நியூசிலாந்தை சென்றிருக்கிறார்கள், அது கருப்பு இருக்கிறார்கள். ஆனால் எப்படி பெற்றவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா விதவிதமான சாட்சிகளை இதாகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அல்லாஹ்வுடைய சுன்னத் அதுதான். எத்தனையோ பேர் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆளுடைய ஆராய்ச்சி செய்தவர்கள் அந்த ஆராய்ச்சியின் முடிவும் அந்த சாத்தை கலவக்கூடியதான். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை, எத்தனை விரோதிகளுடைய வாழ்க்கை, இந்தியாவுடைய மக்களை தவிர்த்தவர்கள் எத்தனை பேர் சாத்தை கலந்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் விதாயத்தை கொடுத்த நாடு முழுவதும் அல்லாஹ் இப்படிதான் சொல்கிறார். விமானத்துக்கு அழைக்கப்படக்கூடிய அவன் ஒரு விரோதி அவைக்கு எதிராக மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே தலையை மிகவும் மோசமாக பார்க்கிறார். ஐக்கியத்தார் என்றும் சொல்லக்கூடியதாக இருந்தார். ஒரு நாள் இந்த புஷ்பாவை எழுதினார்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له என்று சொல்லிக் கொண்டது அவர் எடுத்துக் கொண்டது அந்த நாடுகளுக்கு அந்த நாடுகளுக்கு வகைக்கின்ற அல்ல யாருக்கு நாடுகிறாரோ உலகம் சேர்ந்தாலும் அவருக்கு நேர்வழி கொடுக்க முடியாது. அல்ல யாரையும் வகைக்கிற நாடுதான் யாரும் விசாரித்துக் கொடுக்க முடியாது என்பதை அந்த சமாஜ் உலகத்துடைய பெரும்பெரும் தலைமைகளை, பெரும்பெரும் ஆட்சியாளர்களை, பெரும்பெரும் மன்னர்களை, பெரும்பெரும் எழுத்தாளர்களை, பெரும்பெரும் மக்களாளர்களை கண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று அதை கண்டித்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பேசக்கூடிய நாடும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்த்துக் கொள்வோம். இந்த பெற்றாரின் அவர்களுக்கும் இதை கேட்கக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கருட்டும். உலகங்களுடைய வாழ்க்கை வந்தாரே உலகாக்கள் குறிப்பாக அவர்களை பற்றி பேசுகிறோம். இன்னொரு 4வது வாரமாக அவர்கள் 4வது வாரமாக பேசுகிறோம். அவர்கள் அனைவரும் இவர்கள் அஸ்திவாரம் உலகாக்கள் சொர்க்கத்துக்கு ரப்பாராய் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களுடைய யாவத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு சென்றார், அவருக்கு சென்றார், சுவாமிக்கு சென்றார், அலைக்கு சென்றார், சாட்சி சென்றார், கைக்கு சென்றார், அப்ரஹாமுக்கு சென்றார், சுவைக்கு சென்றார், பலவரை சென்றார், அவர்களுக்கு சென்றார். இந்த சாப்பிட்டு ஒரு குழந்தைகளுக்கு பாடத்திற்கும் நடிகர்களுக்கு பற்றி பாடம், பாடல்களை பற்றி பாடம், கவர்ச்சியாளர்கள் பாடம், அரசியல் பாடத்திற்கு பாடம், உலகத்தினுடைய வீரர்களை பற்றி பாடம். ஆனால் அல்லாஹ்வுடைய மூலங்களை பற்றி பாடம் செய்தால் அது ஒரு செயலில் நினைக்க முடியும். என்னுடைய செஞ்சு உள்ளவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய மூலங்களையும் அந்த சஹாபாக்களையும் நல்லார்கள். யாரும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த விவாதத்தின் உள்ளத்தில் அனுபவம் சாவாக்களின் சொல்லக்கூடிய சாவாக்களுடைய அனுபவம் உள்ளத்தில் வளர்க்கப்பட வேண்டும். அதனால்தான் என்னுடைய அஸ்திவாரம் பாதுகாக்கப்படும். குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டுமா, ஹதீஸ் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இமாம் புகாரி அவர்கள் ஆரம்பித்த ஹதீஸில் பாதுகாக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் அவர்கள் ஹதீஸ் ஹதீஸில் பாதுகாக்கிறார்கள். யஹ்யா மயின் அவர்கள் பக்ரிஸ் ஹதீஸில் பாதுகாக்கிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் அதாவது குர்ஆனின் மூலம் யாரும் அந்த யஹ்யா மயினுடைய யாவத்தை தான் சுவாசித்தார்கள். மிக இலவாக காரியமா ஆரம்பித்த ஹதீஸ்னா பேசாத காரியமா நாங்கள் ஹதீஸை அதனுடைய தரங்கள் அந்த நபியர்கள் வரைக்கு போகக்கூடிய அந்த வாதிகளுடன் உள்ளத்தில் பாடமாக்குவதுதான் வெறும் சிரமமான காரியம். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஆழ்கொள்கை ஆக்கி அவர்கள் இதற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அதில் எளிமுறை நாடுகளுக்கு அர்ப்பணிக்காத வரைக்கும் அது சொத்தைகளுக்கு வரமாட்டாத உண்மை ஒன்றொருவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கான தன்னை அர்ப்பணித்தவர்கள்தான் அந்த எளிமுறையுடைய துறவிகளை கொடுக்கிறது. இந்த அடிப்படையில் அதற்கு உபயோகமெல்லாம் சிலவர்களுடைய வாழ்க்கையோடு கலந்து 17 வருஷமாக பிரயாணம் செய்தார்கள். அந்த 17 வருடத்தில்
காலத்தில் அந்த அவர்களுக்கு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிறார். அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரமாண்டமாக அவர்களுடைய அந்த 10 வருடத்தில் அவர்களுடைய அந்த வாழ்க்கையோடு சேர்ந்து அதற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையை சேர்ந்தது. சகோதரர்களுக்கு தியாகம் செய்தார்கள். அவர்களுடைய ஒரு காலம் ஜாகிரத்துடைய காலம் திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு காலம் அப்பொழுது சுத்தி அவர்களுடைய சேர்ந்திருந்த காலம், இன்னொரு காலம் தன்னுடைய ஆட்சியுடைய காலம், ஒரு பொன்னான காலம் தலைவர்களோடு சேர்ந்திருந்த காலம். இந்த நாளும் எப்பொழுதும் உணர்வுகளால் சொல்லிக் கொள்வது என்னுடைய ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஜாகிரத்தை பாவத்தை செய்து வந்தார்கள். அதுதான் செய்வார்கள். எங்களுக்கும் ஜாகிரத்தம் இருக்கிறது. வாழ்க்கையில் ஜாகிரத்தம் இருக்கிறது. அப்ப ஜாகிரத்தம் என்ன அவர்கள் ஜாகிரத்தை அனுப்புகிறார்கள் என்று ஒரு ஆண் கேட்கிறது. அதற்கு ஒரு சாமி சிறந்த சாமி, மிக தியாகம் செய்யும் சாமி, அவர்களுடைய மேலே எடுத்துள்ளதை உள்ளம் குறிக்கும். அப்படிப்பட்ட சாமி நான் 3வது முஸ்லிம்கள் பெருமை அளிக்கப்படும் சாமி யாருக்கு அபூபக்கர் பெரும் பாடுபட்டவர்கள், பெரும் தியாகம் செய்தவர்கள், அந்த அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வின் அறிவாக ஒன்றிணைந்தவர்களுக்காக உயிரை மறைத்துக் கொள்ள ஆய்வாளர்கள் அவர்கள் செய்து தியாகம் உணர்ந்தார்கள். அந்த சாமியவர்கள் ஒரு நாள் மனிதனுக்கு அல்லாஹ் கோபம் வைத்திருக்கிறார். நல்லதுக்கும் கோபம், தீமைக்கும் கோபம். நல்லதுக்கு கோபம் தான் அதை மனிதனுக்கு முன்னேற்றத்திற்கு சாத்தியமாக தீமைக்கு கோபம் தான் அங்குதான் உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அதற்கு படிப்பதை பெற வேண்டும். அந்த கோபத்தை அகற்றினார்கள், கோபத்தை கட்டுப்படுத்துகிறார்கள், கோபத்தை நிதானமாக்குகிறார்கள். கோபத்தின் மறைமுற்றம் சொல்லுகிறார். கோபம் ஏற்பட வேண்டும். அவர்களுக்கு அடிக்கலாம், பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு அடிக்கலாம், அதற்காக அந்த தாய்மொழிக்கு அடிக்கலாம், தரத்திலும் குழந்தைக்கு அடிக்கலாம். கோபத்தில் அடிக்க வேண்டாம். விதானத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கோபத்தை நோக்கிவிடுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், அவருக்கு சொல்லுங்கள், ஒவ்வொருக்கும் சொல்லுங்கள் என்ற சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு குழந்தை போக்கிவிடும் வார்த்தைகள் அல்லாஹ் எதற்கு அதிகா உலகத்தில் உயர வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக, மண் ஆசாரில்லா வரவில்லா வஹப்பதில்லா வரவில்லா
அவர்களுடைய செயல்களும் மாறியாக இருக்கும், அவர்களுடைய அறிவும் வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய நிலம் அலங்கோலமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அரிசியும் அவர்களுடைய வார்த்தை போல் அறிவுறுகிறார். அவர்களுக்கு அல்லாஹ் இவர்கள் வருகிறார்கள் என்று அல்லாஹ் ஆக்கிருக்கிறார். அந்த விழாவில் அவர்களை யோசிக்கிறார். மற்றவர்கள் ஆக்கப்பட்டதை இமாம் புகாரி அவர்கள் சஹீஹ் புகாரியுடைய கிதாபுல் ஈமான் இவருடைய காலத்தில் மாசில் அமீர் ஜாஃபியா அவர்கள் ஜாஃபியுடைய செயல் என்பதை அபிப்பிராயம் வைத்து இந்த கம்பெனிக்கு காரணம் ஒரு சாப்பியை கொண்டு அவர்கள்
மனிதர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை போவதை அவர்கள் எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி ஒரு மனிதரோடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பதை ஒன்று பாதுகிறார்கள். என்னோட பாவை சொல்லும் சம்பவம் கடலில் அந்த இந்த பாதை உணர்ந்ததை எதை அறிவு அவர்களுக்கு அந்த அறிவை கொடுத்தார்கள். யாரையில் இருப்பதற்கு ஆடையின் புத்தகத்தை உழைக்க தெரியாமல் இருந்தவர்கள் கத்தாவுடைய கல்வியை சாப்பிட்டு வரவும் சாப்பிட்டு வர மாட்டார்கள் சொன்னவர்கள் அல்லாஹ் உங்களை சாப்பிட்டு வந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட புனிதமாக மாட்டார். அவர்கள் 10 வருஷமாக 17 வருஷமாக அந்த 20 வருஷம் 10 வருஷம் அந்த 17 வருஷம் 17 வருஷ காலத்துல பரிச்சாவையும் எளிமையும் அக்கையும் தரத்தையும் இந்த நூல்களையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை வாழையும் மிக விருதுகளாக வாழ்ந்தார். சுகாதாரம் உணர்வுகளாக ஆட்சியாளர்கள் ரெண்டு வருஷமாக பெரும் சோதனை எவாவுடைய யுத்தம் அதாவது கேள்வி 500 சகாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார். அவர்களுடைய எண்ணிக்கை 600 ஆகிவிட்டது. அதாவது 700 சகாபாக்கள் ஆட்சிகள் குரானை வரவு செய்தவர்கள் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். யோசிக்கும் பொழுது எவாவா இது மௌனாவை 700 காலைகளில் இருந்தோம். நமது போர்களுக்கும் 70 திரை இருந்தோம். இதோ நபியுடைய பாசத்தின்படி எனக்கு சொத்தாக கிடைத்த 500 600 700 அந்த காலைகளை இணைந்துவிட்டு ஷஹீதாகிவிட்டார்கள். 2 பேரும் ஒன்று கூடினார்கள், ஆலோசனை செய்தார்கள், மசூரா செய்தார்கள். இந்த குரான் நவரசம் குரான் இது இப்படி சேர்ந்திருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் இந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தவர்களில் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அவர்களுடைய கையில் 2 பேர் மசூரா செய்தார்கள். இதுக்கு மேல் எங்களால் கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு காரணங்களை கொண்டிருக்க எங்களுடைய சுத்த சரீராக இருந்தது. பாதை இருக்க வரிசைகளால் முடிவெடுத்தார்கள். யாரும் உட்படுத்தது செய்தி போராட்கள் மசூரா செய்தார்கள். பேசுங்க ஒரு மாநிலத்தை எடுத்து கொண்டிருக்கிறது. என்ன மாநிலம் இந்த மாநிலம் செய்ய வேண்டும் நபியவர்கள் செய்யாமல் நீ ஆசைப்படா இல்லை. நல்ல காரியம் மசூரா செய்வதற்கு சொல்கிறோம். 27 ஆண்டுகளை 27 தொகையை இழந்துவிட்டோம். நான் சொல்கிறார்கள் எனக்கு மறைக்க சொன்னா சுமையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த குரான் ஒன்று சொல்லியிருக்கிறீர்களே சுமையாக இருக்கும் சொன்னார். அதனால் அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் மிகவும் உதவியாக இருக்கும், மிகவும் உதவியாக இருக்கும். எல்லா கட்டத்திலையும் எல்லா சாதனையும் எல்லா பிரதமர்களையும் எல்லா மசூராவையும் எல்லா விடயங்களையும் இந்த உறுதியாக இருந்தார். அதை தகவலாக இருந்தார். ஊருக்கு வழிபடுவதா, உஸ்தாதுக்கு வழிபடுவதா, உலமாக்களுக்கு வழிபடுவதா, உயிர்களுக்கு வழிபடுவதா, தன்னுடைய ஆசாருக்கு வழிபடுவதா, அதை அனுப்புகிற கட்டளை கொடுத்திருப்பார்கள். அதற்குள்ள அனுமதி அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அடுத்தத்தான் வேண்டும். இந்த அளவுக்கு நான் நபியவர்களுடைய தலைவார்களுக்கு ஆசைப்படுவதாலும் இந்த படை அடுத்த படைதான் செய்யும் என்று சொன்ன பிறகு உணர்வுடைய அவர்களும் அவர்களுடைய வாசத்தை அந்த வார்த்தைகளை உள்ளத்தை அப்படி பதிய வைத்துக் கொண்டார்கள். உணர்வுடைய அவர்கள் 3 வருஷத்தை சந்தித்திருக்கிறார்கள். இதை நான் யோசிக்க விரும்புகிறேன். அதை எப்படி நான் அதை பேசுவதில்லை, கஷ்டமாக இருக்கிறது. நபியர்களுடைய நோக்கத்தை சந்தித்தார்கள். 2வது அவர்கள் சீக்கிரத்தில் அந்த நோக்கத்தை சந்தித்தார்கள். 3வது தன்னுடைய நோக்கத்தையும் சந்தித்தார்கள். நோக்கத்தை சந்தித்த உணர்வுகள் பல குழம்பி போனார்கள். என்ன பேசுவது என்று தெரியாத நிலைமை
என்ன பேசுறீங்க? நிதானத்தை கடைபிடிக்க அதுதான் நபியோட சேர்ந்து நான் எந்த தமிழ் நேசிக்கிறதாக இருந்தா உங்களை தான் இந்த நபியோட சொன்ன நேரம் நபியோட சொன்னாங்க இல்ல அந்த அரசு இல்லை நான் சொல்றேன் சொன்னாங்க இதற்கு பிறகு இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த எப்பொழுதுமே ஒரு நல்லது வரப்படும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு இருக்க வேண்டாம் மனிதனாக இருந்தால் மனிதர்களுக்கு உயிர் தன்மையாகி உயர்ந்த தன்மையாகி உயர்ந்த சிறப்பான அந்த பண்பாடாக இருக்கும் அவர்கள் இப்படியாக ஒரு மேலான பண்பாட்டை இந்த உமத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவரை கழற்சியாக அவரை பதிவு செய்தார்கள் அவரை மாற்றார்கள் அவருடைய நோக்கிலிருந்து இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அடைந்தவர்கள் அவர்கள் இளைஞத்தை பதவியை ஆழத்தை தமிழர்களுடைய அந்தத்தை தமிழர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டது வழங்கவில்லை விஷயத்தில் சொல்ல வேண்டிய இடத்துல சரியான முறையில் சொல்லாவிட்டால் அங்குதான் மக்கள் பயன்படுகிறார்கள் அதை அவர்கள் உறுதியாக மக்களுடைய உள்ளத்தில் தடை செய்தார்கள் சுமாரா ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் உலகத்தை பிரிவாக காண வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு அமைதியாக நான் உங்களை நியமிக்க போகிறேன் சிலர் சொன்னாங்க கடிதமான ஒரு மனிதரை நியமிக்க போகிறேன் எங்களுக்கு அவராக வந்திருந்தார் அவர் என்ன செய்வார் என்றெல்லாம் பேசுகிற நான் விருதுவாக இருந்தேன் அதனாலதான் அர்த்தமாக இருந்தார் இதுக்கு பிறகு அவரை நீங்கள் காண்பீங்க என்று சொன்னார்கள் தெரியும் அப்படி அல்லா அவர்களுக்கு எல்லா அறிவை கொடுத்தால் அவர்களுக்கு கடவுளுடைய அந்த விளக்கம் கொடுக்கும் வாக்கியத்தை கொடுத்தால் அந்த சாவுகளில் குடும்பங்களை யாதவர்களுக்கும் சக்தியை கொடுத்தால் ஒரு ஆளை விளக்கும் ஆற்றலை கொடுத்தால் பலஸ்தீனியை பிரத்யேகமாக பதிவு செய்த ஒரு சகாபியாக மாற்றினார் தமிழர்களுடைய ஒரு மகளாக தன்னுடைய மகளை அவர்கள் திருமணத்தை ஒரு அதிசை பாடமாக்கிய ஆட்சியாளர்கள் அவர்களாக மாறினார்கள் பல சிறப்புகளை பெற்ற அவர்கள் வீராக பணிமன்ற குழந்தைகளுடைய அறிவுங்க குழந்தைகளுடைய ஆட்சியுங்க குழந்தைகளுடைய சாதாரண குழந்தைகளுடைய ஈரங்க குழந்தைகளுடைய அவர்களுடைய அவர்களுடைய ஒப்பந்தையும் விலகிக் கொண்டே போகலாம் அந்த கோணத்தில் அவர்களுடைய தத்துவ ஆட்சி இன்றும் எதற்காகவும் இன்றைய லண்டனும் இன்றைய பிரான்சும் இன்றைய உலகத்திலே பெரும் அரசாங்கங்கள் அவர்களுடைய அந்த முறையை அதை கடைபிடித்து வாழ்ந்திருக்கும் இன்றும் அதை வெற்றி காக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பணிவு இரண்டு நேரங்களில் அவர்கள் ஏன் செய்தியாக பெறுவார்கள் மக்களுடைய கஷ்டத்தை உணர்வதற்கு ஆட்சியாளர் சொல்லப்படுவது தன்னுடைய இடத்தில் ஆட்சி அவர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் எப்பொழுதும் இரவு நேரத்தில் தன்னுடைய போலில் சுமந்து கொண்டு அந்த பெண்களுடைய அந்த பிரசவ வருத்தத்திற்கு உணவை சமைத்துக் கொண்டு போகிறார்கள் மழையை அழைத்துக் கொண்டு போகிறார்கள் கஷ்டமாக என் தாயே இந்த பிள்ளை அனுபவிக்கலாம் ஒரு பிள்ளையை சமாளிக்க தெரியாதா என்று யோசித்துக் கொண்டு இவர்தான் இந்த பிள்ளையை அனுபவித்திருக்கிறார்கள் அந்த தாய் சொல்லுவது ஏழை கேட்டேன் ஏன்னா உள்ளத்தில் வாழ்ந்து பிறகுதான் வைக்கும் வாழ்வுடைய பலன் கிடைக்கும் என்று இவ்வளவு சட்டத்தை கொண்டிருக்கிறார் இந்த உணர்வுதான் சென்றார்கள் சொல்லுங்கள் அடுத்த நாள் மகிழ்ச்சி அதுதான் அவர்கள் மதிப்பு விடுக்கிறவர்கள் சொன்னார்கள் எத்தனை குழந்தைகளை அளித்து விட்டார்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு குழந்தை கிடைத்தவர்கள் வைத்து வாழ்வை பலன் சொன்னார்கள் அவர்கள் தத்துவாவுடைய துணை செய்த பொழுது ஒரு பெண் திருந்துகிறார் அந்த
கொண்டார்கள். எல்லாமே எல்லா ஆதாரங்களை சொல்லப்படுது. அதே போன்று அவர்கள் அந்த அந்த ஆட்சியில் கூட ஆட்சியுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். குற்றவாளியை கைவிடுகிறாக முடிச்ச நேரம் கூட குற்றவாளி விழுந்த புறாமை கேட்டு தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டார்கள். சகோதரர்களே, அந்த பெரிய மகான் கேட்குவாங்க அல்லாஹ் சுத்தி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபி. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையின் நேர்காலத்தை மதீனாவுடைய பொறுப்பை என்று கேட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினான். யாருக்கும் கொடுப்பான், எங்களுக்கும் கொடுப்பான், எப்படியும் கொடுப்பான். உள்ளத்தால் நாம் கேட்டார். யாரெல்லாம் உங்களுடைய நாவல்கள் கேட்டார்கள் அல்லவா, நானும் கேட்கிறேன். எனக்கு அந்த வீரவாதத்தை பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் நான் கேட்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வீரவாதத்தை அசிவாக்கினார். தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சமயத்துடைய காலத்தில் செய்த தவறை செய்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு அவர்களுடைய அனைவரையும் உள்ள சூழ்நிலையும் அல்லாஹ்வின் கீழே உலகத்துக்கு நாம் பெறுகின்ற தன்மையும் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் சித்திக்கு வந்த நம்முடைய காலத்தில் தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக நடப்பதற்கு உதவியாக இருந்தேன். இறுதியாக தன்னுடைய ஆட்சி காலம் வந்தவுடன் அதற்கு மிக நெருங்கலாம். இந்த கருத்தில் எல்லாரும் நல்ல உள்ளுக்குள்ள பதிவைங்க. அதற்கு எப்பொழுதும் ஆலோசகராக, முதல் ஆலோசகராக, மிக நெருங்கிய ஆலோசகராக அவர்கள் ஆக்கிக் கொண்டதெல்லாம் அவருடைய குடும்பத்தார்கள். அவர்களும் அதன் அறிவுதெல்லாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இங்குதான் சில மக்களை விமர்சிக்கிறார்கள். அவர்களை தவறாக சுட்டி காண்பிக்கிறார்கள். இல்லை, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த விஷயம் இருந்தாலும் அதற்கு அறிவும் அதற்கு உணர்வும் மிக நெருக்கமாக இருப்பார்கள். எந்த விஷயத்திலும் அதற்கு அறிவும் அதற்கு உணர்வும் இடையில உள்ள அந்த உணர்வை தயார் செய்வதாக இருந்தால் நீண்ட வரலாறு ஆக்கள் என்ற பிரிவுகள் தவறாக சித்தரித்து காண்பிப்பதை இந்த ஒரு கூட்டம் தான். அனைத்து நடந்த வேட்டம் இருந்தது, ஒரு பேரும் கிடையாது. நெருக்கம் இருந்தது, அருந்திருந்தது, உறவிருந்தது. ஒருவருக்கொருவர் மிகவும் அந்நியதாக பயணத்தில் இருந்தார்கள். மசூராக்கள் அவர்கள் சந்தர்ப்பத்தில் அவர்கள் யுத்தத்துக்கு பெறக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவர்களை அந்த பெருத்தில் அவர்களை நபியவர்கள் பேருக்குழந்தை இவர்களும் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகானுடைய இறுதி நேரம் அவர்களுடைய வாழ்க்கையாளர் மகிழ்ச்சியுடைய அந்த 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 கத்தியா சுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த ஷஹீதா நான் சொன்னதில்லவா, ஒரு மௌத்தை கண்டார்கள், தன்னுடைய மௌத்தை கண்டார்கள். அவர்கள் அவருடைய மௌத்தையும் சந்தித்தார்கள், தன்னுடைய மௌத்தையும் சந்திக்கிறார்கள். இந்த முக்கியதையா தனித்தகதியில் இந்த முக்கியதையா முஸ்லிம் காப்பிலும் ஒரு முஸ்லிமோடு காப்பினா நான் எல்லாம் உலகத்தில் கிடைக்கிறான் என்று அவர்கள் கொண்டாடினார்கள். அல்லா அவர்களுடைய மௌத்தை மதினாவில் ஏற்படுத்த அவர்களுடைய அந்த கடைசி நேர மருத்துவத்தை அவர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அவர்களுடைய அழகை அவருடைய மகனும் அல்லது அவர்களும் ஆக்கிக் கொண்டிருக்கும் என்ற தலை கீழே வச்சிருந்து அவர்கள் சொல்லும் அந்த சம்பவத்தை ஆள் கொடுக்கப்பட்டவர்கள் காயப்பட்டவர்கள் அந்த வெப்பம் அழிந்து கொண்டிருக்க அந்த மதினாவுடைய பூமியில் என்னுடைய வரவில்லை அதாவது பாதையில் வரவில்லை ஆசைப்பட்ட மாதத்தில் கேட்கப்படும் ஒரு பெரிய ஆலை பாகிஸ்தாங்க இருமுறை பேசிக் கொண்டிருக்கப்படுவதே அவருடைய காலுக்கு பலத்த காவலை மட்டுமே நபியுடைய மௌத்தை பேசிக் கொண்டிருந்தால் இறுதியில் அவர்களுடைய மையத்தும் பாகிஸ்தான் என்பதை ஆபரேஷனுக்கு அவர்கள் ஆபத்தில் கொண்டு போய் அந்த மதீனாவுடைய அடக்கத்தை அவருக்கு மத்தியமாகிறார். கேட்கிறோம் அல்லாவிடத்தில் வாழ்நாள் தொடர்ந்துதான் உருவாகி கடைபிடிக்கிறோம் சாவாக்குடைய உருவாவுடைய வாழ்க்கைகளை அவருடைய ஒரு ஆயத்துகளை அவர்கள் இந்த ஆயத்தை ஓடுகிறார்கள். இறுதியாக அந்த ஆயத்துடன் இந்த வந்தாவை கிடைக்கிறார். முடிந்தவர் நாடுகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை அதை கிடைக்கிறது. இவர்கள் இந்த சம்பவத்தை கேட்கிறார்கள்.
ஆனால் ஒரு பிறப்புகள் நரகமாக சொன்னார். ஈமான் இல்லாமல் யூதராக, ஈமான் இல்லாமல் கிறிஸ்தவராக வேதம் வேதத்தில் வந்துவிட்டால் அவருக்கு காப்பிலாக மாற்றிக்கிறார்கள். அவர்கள் விட தரவு செல்லமா? அவர்களுக்கு என்னுடைய அல்லா, என்னுடைய துவா, என்னுடைய கவலை, என்னுடைய தியாகம் அவர்களை இந்த நீரில் குறைந்து நிற்கக்கூடாதா என்ற அந்த உணர்வுடன் இந்த சும்மாவை நாம் முடிப்போம் வந்தால் எனக்கு உங்களுக்கும் அந்த உணர்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையை நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தவர்களாக யாராய் மனிதர்களுக்கு இவரை போராக எல்லா சோதனை போராக இருந்தால் மக்கள் இதற்குரிய தலைமையாக புறாவை உண்மைத்தார்கள், புறாக்களை பார்த்தார்கள், புறாக்களின் அவர்களுடைய வாழ்க்கை அமைத்தார்கள். எங்களுக்கு பலவிதம் தெரியாது, அவர்கள் தெரியாதா, குற்றவாளிகள் யாரா, குறைகள் யாரா, ஏராளமான வாழ்க்கையில் பல குறைகளை வளர்த்துக் கொண்டவர்கள் யாரா, எல்லாவற்றை பயன்படம் பார்ப்பதற்காக உலகத்தில் மறைக்க முடியாது, உலகத்துக்கு நாம் மறைக்க முடியும், உலகம் மறைக்க முடியாது. எல்லாவற்றையும் சென்று வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளை பேசுவதற்காக தெரிகிறார். அப்படிப்பட்ட வாழ்வர்கள் தியாகிகள் யாராவது நம்முடைய வாழ்க்கைக்கு வந்ததையாக அவருடைய பண்பைத்தா, அவருடைய அறிவைத்தா, அவருடைய அல்லாஹைத்தா, அவர்களுடைய அவருடைய தத்துவத்தை எதையாக கேட்பதை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையுடன் சேர்ந்து பயிற்சி பெறுவதை தாக்கா அவருடைய அன்றையும் அந்த சுழற்சியும் நம்மளுடைய ரத்தத்தை தாயாக்கா, நம்மளுடைய மருத்துவத்தை தாயாக்கா, அவர்கள் விடுதலை தாயாக்கா, இந்த உண்மைக்கு உன்னுடைய ரத்தத்தை நாட்டை விடுதலையாக்கா, கோடி மக்களும் உன்னுடைய ரத்தத்தை ஆரம்பிக்கிறார்களா, இந்த ஆரம்பம் உங்கள் மக்களுக்கும் விவசாயத்தை கொடுக்கக்கூடிய ரத்தத்தை உன்னுடைய ராமத்தை தருவாராக, உன்னுடைய விவசாயத்தை தருவாராக, உன்னுடைய வஸ்திரத்தை தருவாராக. கொஞ்சம் மக்கள் சோசப்பு கல்விகளை ஒரு மக்கள் கையில் இருக்கிறோம்.